ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆளுங்கெல்லாம் காலம்பேச்சலுக்கு போகிறாங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா 8:45 ஆகுது. மணிமேகலை வந்திருக்காங்க. அவங்கள தான் கேட்டு திறந்து விட சொன்னோம். எல்லாம் ஒவ்வொன்றா கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம மேய்ச்சலுக்காக விட்றோமோ இல்லையோ கொட்டாயை வந்து கூட்ட போகிறோம். அதனால் மல்பெரி வயலில் ஆட்டெல்லாம் ஓட்டி கொண்டு விட்டுட்டு வந்து நம்ம கொட்டாயை கூட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம். எல்லாம் இப்போ தான் ஒவ்வொன்றா கிளம்புறாங்க. வா வா, ஓடி வா ஓடி வா. சரி, இறங்கி வா. எல்லாம் போகிறானா ஓடு. இங்கே ஒன்று மொரட்டை தூக்கமாக தூங்குது பர்றா. போ, இங்கே போ. இங்கே பர்றீ. என்னடா அப்படி தூங்குறான்? ஏந்திரா. போ போ. இந்த அவ வாந்தி எப்படி வருது பாருங்க. அப்புறம் என்ன போறல, வாயேன் வா 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 போ போ. புண்ணாக்கு தண்ணி ஊற்றி வச்சது உடுத்தியே பாருங்க. என்னம்மா ஊற்றி வச்சிருக்கேன். அவனையும் தூக்கிட்டு போ. அவன் தூங்கிட்டு இருக்கான் பாரு, எழுப்ப. மொரட்டு தூக்கமாக தூங்குறான்டா. நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆடுமே மேய்ச்சலுக்கு போயிடும். ஒரு ஆடு மட்டும், நம்ம தாலாட்டு இருக்கு இல்லையா, அது மட்டும் படுத்து நல்லா சுகமாக தூங்கிட்டு இருந்துச்சு. அது எழுப்ப ஏந்திரிக்கல. நான் கையை வச்சு கூட எழுப்பினேன், ஏந்திரிக்கவே இல்லை. அப்புறம் எழுப்பி விட்டதுக்கப்புறம் குடுன்னு ஏந்திரிச்சு ஓடிடுச்சு. அந்த வீடியோவில் வந்து நம்ம தம்பி ஒருத்தவங்க கமாலில் கேட்டிருந்தாங்க. நாகேந்திரன் சஞ்சுங்கிற தம்பி தான் கேட்டிருந்தாங்க. அக்கா, இப்படியெல்லாம் ஆடு தூங்கி நான் பார்த்ததே இல்லை அப்படி சொல்லியிருந்தாங்க. இப்போ இதை பாருங்கள் எப்படி தூங்குதுன்னு. கண்ணு மட்டும் முழிச்சிருக்கு, தூங்குது. செல்லம் செல்லம் செல்லம். இது என்ன பகல் கனவா? இங்கே பார்த்தாங்க தங்கப்பில்ல. என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? எல்லாம் மேய்ச்சலுக்கு போயிட்டானோ? இங்கே போடியே. இப்போ தான் சுய நினைவுக்கு வராங்க. எல்லாம் மேய்ச்சலுக்கு போயிட்டானோடியே. அம்மா, இங்கே வா இங்கே வா இங்கே வா வா வா. கொடியா, அங்கே போயிட்டோண்ணா. வா வா. நீங்கள் எங்கடா வரீங்க? வாங்க. போ, ஓடுங்க. போ, அங்கே தான் போயிருக்கானா. போ, கடைசி வரைக்கும் கொண்டு வந்து விடுவாங்க. போ, வழி தெரியாது. போ. நல்லா கோட்டை விட்டு தூங்க வேண்டியது. அப்புறம் வீச்சுன்னு கத்த வேண்டியது. சத்தம் பண்ணாமல் போடா. நீங்களாம் எங்கடா வந்தீங்க பின்னாடியே? நம்ம பண்ணையில் வந்து இதே போல் அடிக்கடி ஆடு வந்து தூங்கிடுப்பா. எப்போல்லாம் தூங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை வந்து பெய்யுது பார்த்தீங்களா. மழை பெஞ்சு மறுநாள் காலையில் கிளைமேட் வந்து ஜில்லுன்னு இருக்கும். அது மாதிரி சூழ்நிலையில் வந்து தன்னை மறந்து சில ஆடு வந்து தூங்கிடுப்பா. நமக்கே தூக்கம் வரும் இல்லையா. மழை பெஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கினா தேவலாம் போல் இருக்கும் இல்லையா. அது போல் வந்து ஆடுங்களும் தூங்கிடும். எப்போல்லாம் மழை பெய்யுதோ அப்போல்லாம் ஒரு சில ஆடு வந்து இதே போல் எப்பவுமே தூங்கிடுதுங்க. நம்ம பண்ணையை பொறுத்தளவுக்கு தூங்கிடுதுங்க. தூங்கிட்டு இருந்தவங்களை கொண்டு வந்து விட்டாச்சு. எல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு 4-5 பேர் கள்ளக்குடியை மேய்ஞ்சிட்ருக்காங்க. மீதி எல்லோரும் மல்பெரி கொள்ளவில் போயாச்சு. எவ்வளோ செலவு பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். நெருக்கமாக கல் துண்டு போட்டு கம்பி வேலி வாங்கி விட்டு விவசாயம் பண்ணாமல் இடத்த ஃப்ரீயாக விட்டு ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்கோம். போன வருஷமே ஏகப்பட்ட செலவு. நம்ம தெருவில் வந்து கள்ளக்குடி எடுக்கிறதுக்காக வந்து கொட்டா போட்டோம். அடுத்து இந்த கொட்டா ஒரு நடை போட்டோம். அப்புறம் கொல்லையில் வந்து கம்பி வேலி விட்டோம். ஏகப்பட்ட செலவு பண்ணியாச்சுப்பா. பா, வருதுடா சவுண்டை குறைடா. பா, ஓடி வாங்க போய் படுங்க. எல்லாம் போங்க. ஒடியாடியே. பா பா
அப்புறம் ஒருத்தன் எங்கேயாச்சும் போனீங்கன்னா அப்புறம் திரும்பி எல்லாம் போயிடும். முடியா சீக்கிரம். பா பா ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க. மணிமேல அந்த படலை கட்டியிருக்கீங்களா? மயில் போது தொந்துடும். பா பா ஒடியா ஒடியா ஒடியா. நம்ம போய் அந்த கேட்டை சாத்தி விட்டுட்டு வந்துடும். திரும்பி எல்லாம் பூந்து போயிடும். வாங்கடியே பா பா. வந்துச்சாலியா எல்லாம்? பா பா படுங்க போய் போங்க. மேனேஜ்மெண்ட்டு எல்லாம் மேய்ஞ்சி முடிச்சுட்டு கொட்டாய்க்கு வந்துட்டாங்க. எல்லாம் இனிமேல் படுக்கையை போட்டுருவாங்க. ஏன்னா 2 மணி நேரம் கிட்டத்தட்ட மேய்ஞ்சிருக்கானுங்க. ஃபஸ்ட்டு ஒரு நட போணுச்சிங்க, ஒரு 1/4 மணி நேரத்தில் திரும்பி வீட்டுக்கு கூடியாந்துச்சிங்க. மறுபடியும் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு போணுச்சிங்க. மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கூடியாந்துச்சு. 3வது தடவை போய் தான் ஒரு 2 மணி நேரம் கிட்டத்தட்ட நின்று தானாக மேய்ஞ்சிட்டு தானாக வீட்டுக்கு வந்தாச்சு. தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு படுக்கையை போட்டாச்சு. நம்ம அழகி வந்து பிள்ளைக்கு பால் கொடுத்துட்ருக்காங்க. மணிமேகலையும் கொட்டாயெல்லாம் கூட்டி நல்லா அழகாக சுத்தமாக வச்சுட்டாங்க. சூப்பராக இருக்குது கொட்டாயை பார்க்குறதுக்கு. நம்ம ஊர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 நாளாக மழை ஊற்றுன்னு ஊற்றுது. நைட்லலாம் சுத்தமாக கரண்ட் நிற்க மாட்டேங்குது. நைட்டில் எந்த அளவுக்கு மழை பெய்யுதோ பகல் அதே அளவுக்கு வேர்வை ஊற்றுன்னு ஊற்றுது. பேஞ்ச மழைக்கு வயலும் நம்பிடுச்சு, குளமும் வந்து அரை குளம் நம்பிடுச்சு. ஆனால் இந்த வேர்வை மட்டும் அடங்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி அனலாகவே இருக்குது, ஏன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஆட்டை வந்து விற்பனை செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சொன்னாக்கா நீங்களே வந்து ஷாக் ஆகிடுவீங்க, ஏன்க்கா இந்த ஆட்டெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு. நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிறைய வீடியோவில், நம்ம வந்து ஆட்டெல்லாம் விற்க போகிறோம் அப்படின்னு. நம்ம வந்து விற்பனையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதனால் ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து எந்த ஆடை கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாமரைக்குட்டி இருக்கு இல்லையா, தாமரைக்குட்டியோட அம்மாவை தான் கொடுத்துருக்கோம். நம்ம தாமரைக்குட்டியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடு சைஸுக்கு வந்துடுச்சு. அதாவது இப்போ வந்து அது சினையாக இருக்கும். நம்ம இதோட அம்மா வந்து இடையில வந்து ஒரு பிசுக்குட்டி போட்டுடுச்சு. பிசுக்குட்டி போட்டதும் அதுக்கு பால் சுரந்துச்சு. மறுபடியும் வந்து இது ஊட்டுறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. இது வரைக்குமே வந்து அது ஊட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த ஏக்கத்துலையே என்னன்னு தெரியல, அது கொடுத்த அன்னைக்கு அது அம்மா கற்றுச்சு. இது வந்து அம்மா கற்றுச்சுப்பா. நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இப்படியெல்லாம் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோமே அப்படின்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. இதுவுமே வந்து 2 நாளில் வந்து இழைச்சிடுச்சு. நல்லா ஊட்டி விட்ட மாதிரி இருக்கும். இழைச்சி போச்சு அது அம்மா இல்லாமல். நம்ம வந்து இந்த தங்கத்தை தான்ப்பா கொடுத்துட்டோம். இந்த இதுக்கு பேர் நம்ம சைடு அப்படின்னு பேர் வச்சுருந்தோம். இதுதான் வந்து போனோட தலைச்சி ஒத்த குட்டி போட்டுருந்துச்சு. அதுக்கு தான் நம்ம தாமரைக்குட்டின்னு பேர் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இடையில வந்து ராத்திரியில் வந்து பரணை மேலே பிசுக்குட்டி வந்து போட்டுட்டான். அதுவும் ஒரு 4-5 மாதத்து குட்டி இருக்கும். பிசுக்குட்டி போட்டான். அதுக்கப்புறம் பால் சொந்து தான் தன்னோட முன்னாடி போட்ட பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு இருந்துச்சு. வளர்ப்புக்காக கேட்டாங்க, நம்ம வந்து இதை கொடுத்தாச்சுப்பா. ஆட்டையும் வந்து ஓட்டிக்கிட்டும் போயிட்டாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். 9 ஆட்டை வந்து கொடுத்தாச்சு அப்படின்னு வந்து வீடியோ போட்டிருப்போம். நிறைய கமெண்டில் வந்து என்ன ரேட்டுக்கு கொடுத்தீங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து உண்மையான ரேட்டை சொல்லியிருந்தோம். எப்படி நீங்கள் வந்து இந்த விலைக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்டில் வந்து கேட்டிருந்தாங்க. எங்கள் ஆடை வந்து விற்று கொடுங்க இந்த ரேட்டுக்கு அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. அதனால் தயவு செஞ்சு என்ன விலைக்கு கொடுத்தீங்கக்கா அப்படிங்கிறத மட்டும் கேட்காதீங்கப்பா. சொன்னாக்கா பிரச்சனை வருது. நானே உண்மையாக சொல்லணும்னு நினச்சா கூட பிரச்சனை வருது. அதனால் வந்து விலையை மட்டும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. நம்ம வந்து சைடை வந்து கொடுத்துட்டோம். அவ்வளோதான்ப்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காச்சும் ஆடு வந்து வளர்ப்புக்கு தேவை அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். நான் நம்பர் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன்.